இது எதுக்கு ஃபோன் அடிக்கிறேன்? கடைசியா ஸ்கூல்ல பார்த்தது. ஹலோ, மாப்பிள்ள மணி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கதெல்லாம் இருக்கணும். என்ன கல்யாணமா உனக்கு? இல்லடா கல்யாணம் தான். அப்புறம் தங்கச்சி கல்யாணமா? அடே இல்லடா, அண்ணன் ஒருத்தர் இருக்காரு உனக்கு, அவர் கல்யாணமா? மாப்பிள்ள அண்ணனுக்கு அதுக்குள்ளேயா கல்யாணம்? இப்பதான் பேசிட்டு 32 அவர் இப்பதான் பேசிட்டு இருக்கு. அப்ப என்னடா இந்த 2025 ஆடி மாசம் முடிஞ்சாலும் முடிஞ்சு ஒரு 3 முகூர்த்தம் வந்துச்சு. 3 முகூர்த்தத்துல 300 கல்யாணம் பண்ணிட்டீங்கடா. 300 கல்யாணம் செய்ய முடியல என்னால. நானே நேத்து மட்டும் 101 ரூபா இடத்துல ஒரு இடத்துல 51 ரூபா 150 ரூபா மொய் செஞ்சிருக்கேன். நான் கவலை போறேன். என்னடா 150 ரூபா மொய்லாம் ஒரு மொய்யாடா? 30,000 40,000 செஞ்சுட்டு இருக்கோம்டா. அத்தனை கல்யாணம் போயிட்டு இருக்கோம். என்னடா பேசிட்டு இருக்க? சரி, என்ன விஷயமா போடுச்சா சொல்லு. கல்யாணம் தான் இல்ல மாப்பிள்ள, வர இந்த செப்டம்பரா அடுத்த அக்டோபர் 26 மகனுக்கு காது ஊத்து வச்சிருக்கேன். எங்க மச்சான் உள்ள இருந்தா அப்படி இப்பதான் வெளில வராப்புல, அதை ஒட்டி இருந்து சேர்த்து காது ஊத்த வச்சுட்டேன். அதை முடிச்சு அதுதான் அவனுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன், போன் அடிச்சேன். எப்ப கல்யாணமா கேட்கிறேன்? எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள. இப்ப போய் கல்யாணமா கேட்டுட்டு இருக்கேன். அதை காது ஊத்து வச்சிருக்கேன். வந்துரு, அடுத்து மறந்துட்டேன். அடுத்து நவம்பர் மாசம் மகளுக்கு பிறந்த நாள், அதுக்கும் சொல்ல நினைச்சேன். வந்துரு, மறந்துடாத. நீ மொய்யெல்லாம் செய்ய வேணாம், வந்தா மட்டும் போதும், சரியா? மறக்காம வந்துரு. மகனுக்கு காது விட்டு மகளுக்கு பிறந்த நாளா? என்னடா மாமா ஒரு 50,000 இந்த செய்முறை செய்ய வேண்டியது வேணும். கடனா கேட்டிருந்தேன்ல, 1 லட்சமா கொடுங்க மாமா. ஒரு காது ஊத்துன்னு வச்சிருக்காங்க, பொருள் செஞ்சு போடணும். ஆமா.